ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். லாஸ்ட் வீடியோவில் பேசிக்கான ஃபில்லர்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஈஸியாக ஆப்ஷன்ஸை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதோடைய கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தோ தி மூவி ஹேட் அ கிரேட் பிளாட், இட்ஸ் ஸ்லோ பேஸ் அண்ட் லேக் ஆஃப் எமோஷன் மேட் இட் ரேதர் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, மூவி வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் கூட அது வந்து ஸ்லோ ஃபேஸ் அண்ட் லேக் ஆஃப் எமோஷனாக இருந்ததுனால அது என்ன ஆயிடுச்சு, சம்திங் ஏதோ ஒரு வார்த்தை. அப்போ மேலே என்ன பேசியிருக்காங்க, பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. தோ யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக நெகட்டிவாக தான் எனக்கு என்ன பேசியிருக்கணும், அடுத்த ஹாஃபில் பேசியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? ஸோ அப்போ மேலே பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப இங்கே தோ யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக அது கான்ட்ராக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இந்த செகண்ட் பிளாங்க்ல எனக்கு நெகட்டிவான வார்த்தை தான் வரணும். நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப என்கேஜிங் யூஸ் பண்ணலாமா, பண்ண மாட்டோம். த்ரில்லிங் யூஸ் பண்ணலாமா, பண்ண மாட்டோம். சூப்பர். அடுத்து சஸ்பென்ஸ் யூஸ் பண்ணுவோமா, சஸ்பென்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் தான், சம்திங் தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போ அது எனக்கு பாசிட்டிவான வேர்ட் ஆகிடும். இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இம்ப்ரெசிவும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ எல்லாமே போயிடுச்சு. அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் சி மட்டும்தான். டெடியஸ் மீன்ஸ் டல், இல்லை அப்படின்னா போரிங், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, the CEO's speech was dashed with examples of how innovation had driven the company's growth. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, சிஇஓ வந்து பேசியிருக்கிறாரு. அது வந்து எப்படி இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கான மீனிங் வந்து என்னது, அவர் பேசுனதுல என்ன இருந்துச்சு, எக்ஸாம்பிள்ஸோட அவர் பேசினார், விச் மீன்ஸ் தே ஆர் ஃபுல்லி லோடட் வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ லோடட் அப்படிங்கிறப்போ என்ன ஆப்ஷன் போடணும்ப்பா, டிப்ரைவ்ட் யூஸ் பண்ணுவோமா, கண்டிப்பாக டிஇனா தட் இஸ் நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி டிஸ்ல வந்தாலுமே மோஸ்ட்லி அது நெகட்டிவான வார்த்தை தான், அதையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஃபுல்லி லோடட் வித் ஆர் பேக்டு வித் அப்படிங்கிறப்ப இதுவும் எனக்கு வராது. அடுத்து பாருங்க, வேற என்ன இருக்கு, டிட்டாச், அதே தான் டிஇல வரப்போ அதுவும் நெகட்டிவான வார்த்தை தான், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ எல்லாமே எனக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகுது, பிகாஸ் ஆஃப் ரூட் வேர்ட் டிஐடிஐஎஸ் அண்ட் டிஇ, சரிங்களா? அப்போ இதெல்லாம் நெகட்டிவான வேர்ட்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ இருக்கக்கூடியது ரெண்டே ஆப்ஷன் தான், பி அண்ட் சி. ஸோ பி இருக்கக்கூடிய inundated அப்படிங்கிறப்போ inundated மீன்ஸ் flooded, ஓவர்லோடட், ஓகேவா? ஆனா அதே மாதிரி லேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ லேஸ்ட்ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபில்டு, இல்லை அப்படின்னா மிக்ஸ்டு. அப்போ அவர் பேசுறாரு, எப்படி பேசுறாரு, ஒவ்வொரு டைமும் எக்ஸாம்பிள்ஸோட கலந்து பேசுறாரு. அப்போ கலந்து பேசுறாரு அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஈஸியா 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். லாஜிக்கா யோசிச்சிங்கன்னா, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன்ல இதுவா அதுவான்றத கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? தி ப்ரொட்டஸ்டர்ஸ் டிமாண்டட் தட் தி அத்தாரிட்டிஸ் பி ஹெல்ட் டேஷ் ஃபார் தி நெக்லிஜென்ஸ் தட் லெட் டு தி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்தாரிட்டிஸை வந்து என்ன செய்யணுமா, ஏதோ செய்யணுமா, எதுக்காக, அந்த ஆக்சிடென்ட்டை வந்து அவர் ரொம்ப நெக்லிஜென்ட் பண்ணதுனால, கண்டுக்காம விட்டதுனால. அப்போ என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா அந்த அத்தாரிட்டிஸை வந்து என்ன செஞ்சிருக்கணும், பாதுகாப்புக்கு கீழே எடுத்திருந்திருக்கணும், அவங்கள பிளேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன டிமாண்ட் பண்றாங்க, அந்த அத்தாரிட்டிஸ் மேல பிளேம் பண்றாங்க. ஒய், பிகாஸ் தே ஹேவ் டு டேக் தட் பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எலிஜிபிள் வருமா, கண்டிப்பா வராது. சூட்டபிள் வருமா, வராது. வாலட்டைல் வருமா, வாலட்டைல் ஃபார் ஷூர் வராது. அதுக்கடுத்து பாருங்க, அக்கௌண்டபிளா ஜெனரஸா அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஜெனரஸ் மீன்ஸ் விச் இஸ் கைண்ட் அண்ட் கிவிங். அப்ப அதுவும் எனக்கு வராது. தே ஷுட் பி அக்கௌண்டபிள் ஃபார் தட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணணும், பிடிச்சிக்கணும். எதுக்கு, பிகாஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் நெக்லிஜென்ஸ். அப்ப ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அக்கௌண்டபிள் அப்படிங்கிறத எனக்கு கரெக்ட், சரிங்களா? புரிஞ்சுச்சேன்? அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. Despite being warned multiple times, he continued to dash the rules without fear of consequences. என்ன சொல்ல வராங்க, நிறைய வாட்டி அவன் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கண்டிச்சு பார்த்துட்டோம். பட் திருப்ப அவன் என்ன பண்றான், அந்த தப்பையே தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரூல்ஸ் என்ன பண்றான், அவன் வயலேட் பண்றான். அதனால என்ன ஆகுது, ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்துருச்சு. ரூல்ஸ் என்னதான் பண்ண முடியும், வயலேட் தான் பண்ண முடியும். பிகாஸ் வார்னிங் பண்ணியுமே அவன் என்ன பண்றான், அதை கண்டினியூ பண்றான். அப்படிங்கிறப்போ டெஸ்பைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இருந்த போதிலும். ஸோ போத் ஆர் கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். வார்ன் பண்ணாலுமே அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ரூல்ஸை வயலேட் பண்றான். ரூல்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வயலேட் யூஸ் பண்றோம். எந்த ஒரு டவுட்டும் வேணாம், எந்த ஒரு செகண்ட் தாட்டும் வேணாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து பாருங்க, தி மேனேஜர் அப்ரிஷியேட்டட் ஹர் ஃபார் த டேஷ் வே she handled the crisis, showing both calm and efficiency.
ஸோ மேனேஜர் அப்ரிஷியேட் பண்ணாரு. எப்படிப்பட்ட வே? அப்போ கண்டிப்பா அந்த வே எப்படிப்பட்ட வேயா இருந்தா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க? பாசிட்டிவான ஒரு வேயா இருந்தா தான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்க, ரெக்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்லெஸ் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? கேர்லெஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெக்லெஸ் அப்படின்னா கேர்லெஸ், நெகட்டிவான ஒரு வார்த்தை அழிச்சிடலாம். அடுத்து பாருங்க, இன்டிஃப்ரெண்ட். இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா கேர்லெஸ், அன்கேரிங் தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுவும் எனக்கு நெகட்டிவான வார்த்தை அழிச்சிடலாம். வேக் அப்படிங்கிறப்ப ரொம்ப வேகா இருக்கு. ஃபியூரியஸ் அப்படின்னா ரொம்ப கோவப்படுற ஃபியூரியஸ் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து விட்டுறலாம். பிகாஸ் வேக்னா ரொம்ப அன்கிளியர். அப்போ எல்லா வேர்ட்ஸுமே எனக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் சி, வெரி வெரி கம்போஸ்ட். காமன் எஃபிஷியன்சியை வந்து அது காமிச்சிச்சு. அவள் அந்த கிரைசிஸை எப்படி ஹேண்டில் பண்ணா? ரொம்ப கம்போஸ்டான வேலை ஹேண்டில் பண்ணா. ஸோ கம்போஸ்ட் இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபில்லர்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் டெஸ்ட் வந்து எனக்கு சேம் கேட்டகரி தான். ஆனால் நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை ரீட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மீனிங்கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தமிழில் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிளாங்க்ல நீங்கள் அந்த இடத்துல என்ன வார்த்தையை ஃபில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஓனாக தமிழில் ஃபில் பண்ணுங்க. அந்த தமிழில் பண்ணதுக்கப்புறமா அது பாசிட்டிவாக நெகட்டிவான்றது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 ஆப்ஷன் ஓடி போயிடும். இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஆப்ஷனாக ஃபார் ஷுர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 5 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 3 கொஸ்டினை மெனக்கிடாமல் போட்டுடலாம். புரிஞ்சுச்சா? Hope this session is useful and thank you for watching.